மைனி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லார் வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் மைனி. சீட்டை குடுக்க போறவ சீக்கிரமா ஓடியாங்கன்னு சொல்லியிருக்கேன். சீட்டு பணம் தராதவி எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியா? எல்லாம் சொல்லியாச்சு மைனி, விவரமா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நானே தந்துட்டேன், மத்தவியெல்லாம் எப்படி தராம இருப்பாவ? ரொம்ப அதிசயம் தான், அந்த மாசம் முன்னாடி தந்துட்டாங்க சொல்லிட்டே திரி. மைனி, நான் எல்லா மாசமும் கரெக்டா தந்துருவேன் மைனி. என் பேரையும் இந்த மாசமே எழுதி போட்டு குளிக்கிறீங்களா? எழுதி போட்டு குலுக்குவேன். இந்த மாசம் யார் பேர் விழுந்துச்சுன்னு உன் மாமியார் கேட்டா உன் பேரை சொல்லிட்டுமா? ஐயோ வேண்டாம் மைனி, என் மாமியார்ட்டையும் சொல்லிடுறாங்க, சில்பாட்டையும் சொல்லிடுறாங்க, செல்லம்மாக்காட்டையும் சொல்லிடுறாங்க. ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஊருக்கே தெரிஞ்சா கூட பரவாயில்ல, என் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சு போச்சு அவ்வளவுதான். ₹1 கூட எனக்கு தராது, மொத்த ரூபாயும் அதுவே புடுங்கிடும். தெரியுதுல்ல, எல்லாருக்கும் முடிஞ்ச வரை உனக்கு தாரேன், கொஞ்சம் பொறுமையா இரு. சரி மைனி. கடைசி மாசம் எல்லாரும் ரூபா கட்டாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கையில இருந்து போட்டு தந்துருவீங்களா? ரூபா தரலன்னா கிடையாது. மைனி என்ன சொல்றிய? ஆமா, ரூபா தந்தாலும் தர முடியும். ரூபா தரது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். ஐயோ, இதுக்கு நானே ரூபாயை சேர்த்து வச்சிருந்துருக்கலாம். 20 மாசம் கழிச்சு நானே கொண்டு போய் நகை வாங்கிருக்கலாம். மைனி, உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன், நீ கைவிடுறாங்க மைனி. சரி சரி பாப்பா, வந்து உட்கார். நான் இப்படி உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டே மைனி, அப்பதான் சும்மா வந்திருக்கேன்னு நினைப்பாவ. அந்த சீட்டு எழுதி வச்சிருக்கீங்களா, அந்த பவுல மட்டும் எடுத்தாங்களா? நானே குலுக்கி நானே இந்த வாட்டி சீட்டு எடுக்கேன். ஆமா, இவர் பெரிய பச்சை கிளி, அப்படியே சீட்டு எடுத்துருவாரு மூக்குல. நான் தான் எடுப்பேன், நீ யாரா கூடமா எடுத்து கொடுத்துருவா. சீட்டை தானே எடுக்க போறேன் மைனி, நான் யாரா கூடமா என்னத்தை எடுக்க போறேன்? யார் பேர்னு பார்த்து வச்சுட்டு எடுத்தீங்கன்னா என்ன பண்றது? மைனி, நீங்க சுருட்டி தானே போட்டிருக்கியா? சுருட்டி போட்டானோ உருட்டி போட்டானோ என் வேலையை நான் பாத்துக்கிடி. ஐயோ மைனி, என் மாமியார் வருது. அவிய சீட்டு போட்டுக்காக வருவாவே. என்ன மைனி ஜமந்தி உட்கார்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? ஏத்தே, கும்மில அடிக்கல தேய், சும்மா தான் யாருமே வரலையான்னு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சாரஜா, இந்த 10,000 இருக்கு. தாங்க சித்தி. நானும் மாசம் மாசம் 10,000 கொடுக்க 2 சீட்டு கட்டியே. ஒரு சீட்டு ஏன் பேர்ல உள்ள மாட்டேங்கி. என்னதான் சீட்டு குலுக்குறியே எனக்கும் தெரியல. ஏதும் பார்த்து வச்சு ஆட்களுக்கு மட்டும் குடுக்குறியோ? சித்தி, உங்க முன்னாடி தான் நான் சீட்டை குலுக்கி கொடுக்கேன். இந்த பாட்டல்ல எல்லார் பேரும் சீட்ல எழுதி போட்டிருக்கு. நீங்க வேணா பிரிச்சு பாருங்க உங்க பேர் இருக்கா இல்லையா. நீ சும்மா இனி சந்தேகப்படாங்க சித்தி. நான் நல்லா குலுக்கிட்டு ஏதாவது ஒரு சீட்டை தானே எடுக்கேன். ஆள் பார்த்து அதை எப்படி எடுக்க முடியும்? நான் பிரிச்சா போட்டுருக்கேன், பார்த்து எடுக்கிறதுக்கு நல்லா மடிச்சு தான் போட்டு வச்சிருக்கேன். இப்பெல்லாம் பேசாங்க, உட்காருங்க சித்தி. இல்ல, எனக்கு ஒரு சீட்டு கூட உள மாட்டேங்குதே, அதனால தான் சொன்னேன். உளத்தே, கண்டிப்பா உளம். ஆமா, 4 பேர் வந்து போற இடத்துக்கு வரையில தலையினால வாரி கட்டிட்டு வரக்கூடாதா? இப்படியா விரிச்சு போட்டு வர்றது வயசான காலத்துல? கோமரி, நீ மட்டும் விரிச்சு போட்டு வரல, நான் வரப்படாதா? ஏன் முடியும் பாருங்க, உங்க முடியும் பாருங்க தேய். ஏன் முடி இப்படி பணிஞ்சு கிடக்கு, யாராவது விரிச்சு போட்டுக்கேன்னு சொல்லுவாங்களா? எங்க மைனி முடியும் பாருங்க, அதுவும் எவ்வளவு அழகா பணிஞ்சு கிடக்கு. நீங்க தாத்தே அந்த பக்கம் 2 உருட்டு ஊட்டி போட்டிருக்கிய, இந்த பக்கம் 2 உருட்டு ஊட்டி போட்டிருக்கிய. வெளியே வரும்போது இப்படியா தலை வாராம ஓடியும் தெரியுது. இப்படி தலை வாராம வந்தவங்களுக்கு முதல்ல பேரே உளாது. சித்தி, உங்க பேர் எழுதி தான் பாட்டுக்கேன் சித்தி. 2 பேரும் எழுதி பாட்டுக்க கண்டிப்பா வரோம். என்னதான் வந்துச்சு, இத்தனை சீட்டு கட்டியாச்சு, இன்னும் ஒரு சீட்டு உளையல. இவ என்னடானா தலைய ஒழுங்கா வாரையில, அதனால உளாதுங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏத்தேய், நான் சொன்ன மாதிரியே அடுத்த தடவை தலையினால வாரி கட்டிட்டு வாங்க, 2 சீட்டு மொத்தமா வந்துடும். சரோஜா, சீட்டு குலுக்கியாச்சா? இல்ல கையில சீட்டு குலுக்கல. இன்னும் 5 பேர் ரூபா வேற தர வேண்டியிருக்கு, பார்த்துடுங்க. சரோஜா, நான் தந்துட்டேனே. நீங்க தந்துட்டீக்கா, தராதவியில இருக்காவேன்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் வந்த பிறகு தான் குலுக்கலான்னு இருக்கேன்க்கா. சரி சரோஜா, சீக்கிரமா குலுக்கு. சரி சரி, எதுக்கு வந்த காலோட எல்லாரும் நிக்கிறியா? உட்காருங்க உட்காருங்க. எங்க மைனி இப்ப குலுக்குவா பாருங்க. குயிலாயக்கா, நீங்க இன்னும் தரல? ரூபா கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லம்மா, ரூபா கொண்டு வரையில. என் மகனுக்கு 10ஆம் தேதி சம்பளம் போட்டுருவாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்னடானா இந்த மாசம் 15ஆம் தேதி தான் போடுவாவேன்னு சொல்லிட்டான். போன மாசமும் இதே மாதிரிதான் ஆச்சு. ஆட்டை வித்து தான் உனக்கு ரூபாயே தந்தேன். இந்த மாசம் எந்த ஆட்டை விற்க, எப்படி ரூபாயை பெறட்டேன்னு ஒன்றும் புரியல. சம்பளம் வந்துட்டு நான் ஒரு 2 நாள்ல தந்துறியேன். இப்படி ஒரு காரணம் சொன்னீங்கன்னா சீட்டு விழுந்தவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? என் கையில இருந்து போட்டு கொடுக்க மாதிரியா இருக்கு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சீட்டு குலுக்கலுக்கு வரும்போது எல்லாரும் ரூபாய் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி 2 நாள் 3 நாள் சொன்னீங்கன்னா சீட்டு விழுந்தவியே என்கிட்ட ரூபாய் கேட்பாங்கன்னா என்னத்த சொல்ல? என் கையில இருந்து போட்டு கொடுக்க முடியுமா? என்கிட்ட இல்ல. எதுக்கு இப்படி பண்றீங்க? வரும்போது எப்படியாவது ரூபாய் பரட்டிட்டு வர வேண்டியதானே? சரோஜா, 2 நாள்ல தந்துறியே. ஏக்கா, இப்பவே எப்படி லேட் பண்றீங்க? உங்களுக்கு சீட்டு விழுந்து பணத்தை வாங்கின பிறகு எப்படி கெட்டுவீங்களோன்னு எனக்கு பயமெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கெட்டினீங்கன்னா கடைசி சீட்டு தான் உங்களுக்கு தர முடியும். சரோஜா, இந்த மாசம் ஒரு வேளை எனக்கே விழுந்துடலாம்ல. என் பேர் வந்துட்டுன்னா நான் சீட்டு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற வீட்டை வாங்கி என்கிட்ட தந்துரு. நான் கட்ட வேண்டிய ரூபாயை கழிச்சிக்க. அப்படி இல்லாம என் பேர் வரலன்னா நான் அடுத்த மாசத்துல இருந்து 10ஆம் தேதிக்குள்ள தந்துறியே. நான்லாம் கடத்த மாட்டேன்.
மங்கம்மாக்கா நீங்க ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்களா? அந்தல இருந்து ரூபாயும் தரல, அமைதியா இருக்கே, ஒன்றும் பேச மாட்டேங்கிய. ரூபாய் கொண்டு வந்திருந்தீங்களா? தாங்கக்கா. சரோஜா 5000 எடுத்து வச்சிருந்தேன் எடுத்துட்டு வர வேண்டியதானக்கா? அதுல என் புருஷன் 2000 ரூபாயை எடுத்துட்டு போயிட்டாவ. 3000 தான் இப்ப இருக்கு, அது எப்படி தரேன்னு எடுத்துட்டு வரல சரோஜா. அவியலை பத்தி தான் உனக்கு தெரியுமே, எப்ப பார்த்தாலும் குடின்னு எடுத்துட்டு ஓடிடுவா. வீட்டுல ரூபா இருந்தா ஒழிச்சுதான் வச்சிருந்தேன். 1000 தனித்தனியா ஒழிச்சு வச்சிருந்தேன் பாத்துக்க. தேடி கண்டுபிடிச்சு இருந்த இடத்துல 2 இடத்துல இருந்து 1000 எடுத்துட்டாவ. அதான் இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு வந்தேன். ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன் சரோஜா, தந்தாவனா 2000 வாங்கிட்டு வந்து நாளைக்கே 5000 தந்துரு. இப்படி ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? அடுத்த மாசம்ல இந்த மாதிரி காரணமே சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பணம் தந்தா தான் நான் மத்தையில கொடுக்க முடியும். இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் சொல்லியும் கேட்டுடுங்க. சீட்டு குலுக்கலுக்கு வரும்போது எல்லாரும் ரூபாய் கொண்டு வந்துடணும். ரூபாய் கொண்டு வரலன்னா நான் மத்தையில கொடுக்க முடியாது. அப்புறம் சீட்டு விழுந்தவி ஏன்ட்ட தான் சண்டைக்கு வருவோம், என்னதான் கேட்பாவ. என் கையில இருந்து போட்டு நான் கொடுக்க முடியுமா? சரோஜா அவிய கொடுக்கல இவிய கொடுக்கலன்னா நீ காரணம் சொல்லக்கூடாது. நீ தானே சீட்டு பிடிக்க, நீ தான் பணத்தை கொடுக்கணும். சித்தி அப்படிலாம் போட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் தந்தாதான் பிரிச்சு தர முடியும். சீட்டு விழுந்தவிய கொஞ்சம் பொறுமையா தான் வாங்க முடியும். இன்னைக்கு சீட்டு யாருக்காவது விழுந்தாலும் எல்லாரும் பணம் தந்த பிறகு தான் தருவேன், இப்பவே சொல்லிடுறேன். சரோஜா அதான் 1,00,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் சீட்டு உனக்குன்னு எடுத்துக்கிட்டால, அந்த பணத்தை வச்சுதான் யாரெல்லாம் சீட்டு கேட்கலையோ அதுக்கு நீ பணத்தை போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். வேற அவிய தந்த பிறகு நீ வாங்கி வச்சுக்கிடணும். நீ முதல் சீட்டு செலவு பண்ணிட்டு இப்படி எங்களை வந்து ரூபா தந்தாதான் நான் சீட்டு பணத்தை கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரியில்லாத பேச்சு. முதல் சீட்டு நீ தானே எடுத்திருக்கா. சீட்டு யாருக்கு உழுதோ இந்த இடத்துல நீ கொடுத்துடணும். தராதவியலுக்கு போட்டு நீயே கொடு, நாளா பிறகு தந்துருவேன். ஒரு 4 நாள் தந்துறியே. நாங்க சொந்த வீட்டுல தானே இருக்கோம், ஊருக்குள்ள தானே ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கும். ஊரை விட்டா ஓடிட போறோம். எங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஆட்டை பிடிச்சாலே 10,000 ரூபாய்க்கு நீ விற்கலாம். அப்படிலாம் நாங்க ஏமாத்திட்டு எல்லாம் ஓட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்கக்கா, நீங்க ஏமாத்திடுவீன்னு நான் சொல்லல. நான் வந்த பணத்தை வேற எதுக்காக செலவு பண்ணிருப்பேன். எல்லாத்துக்காகவும் வச்சு நான் போட்டு கொடுக்க முடியுமா? நீங்களும் தந்துட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லியே. அது மட்டும் இல்லாம நான் சீட்டு சேர்க்கும் போதே என்ன சொன்னேன்? 10ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் ரூபாய் தந்தோம்னா அப்பதான் நான் சீட்டு விழுந்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொன்னேனா இல்லையா? அதனால அடுத்த மாசத்துல இருந்தாது அதை ஃபாலோ பண்ணுங்க. மாசம் உங்கள்கிட்ட சண்டை போட முடியாது. இங்க பாரு, ஒருத்தருக்கு ஒரு மாசம் ஈஸியா முடிஞ்சிடும், இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டமா தான் முடியும். எல்லாரும் ரூபாய் கையில வச்சிட்டு இருக்கிறது கிடையாது. 1008 செலவு அவியலுக்குன்னு இருக்கு. ஆமா, நானும் ரூபாய் வச்சிருந்தேன். என் புருஷன் தூக்கிட்டு போயிட்டாவே என்ன செய்யன்னு தெரியாம தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரிதான் பாத்தியா, ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கும், அதனால செலவு பண்ணிடுவாவ. கையில காசு இல்லாம இருக்கும், அதனால இப்படி கண்டிஷன் எல்லாம் ரூபாயை தாங்கலாம் கேட்க கூடாது. ரூபாய் வரும்போது தரதான் செய்வாவ. நாங்க இன்னும் சீட்டு பணமே எடுக்கல. எடுத்திருந்தா கூட நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. சரி நேராவது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன் அர்த்தம். ஏக்கா சீட்டு கொடுக்குங்கக்கா, யார் பேர் வருதுன்னு பாப்போம். எனக்கு வர வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாருக்கும் வேலைகள் இருக்கதான் செய்யுது. சீக்கிரம் குலுக்கு. சரி சீட்டை குலுக்கி யார் பேர் வருதுன்னு பாப்போம். மைனி குலுக்குங்க, நான் எடுத்துறேன். வேண்டாம் நானே எடுத்துறேன். எல்லாம் சரோஜா நல்லா குலுக்கிட்டு எடு, யார் பேர் உழுதுன்னு பாப்போம். சரி சித்தி. என் பேர் உழுந்துட்டா நல்லா இருக்கும். இந்த மாசம் சீட்டு பணமே கொடுக்காண்டா. என் பேர் வந்துட்டா நல்லா இருக்கும். இல்லனா 2000 ரூபாய் கடன் தானே வாங்கணும். எப்படியாவது இன்னைக்கு சீட்ல என் பேர் விழுந்துடணும். சரோஜாக்கா கை என் பேரே எடுக்கணும். சரோஜாக்கா யார் பேர் வந்திருக்கு? செல்லம்மா விழுந்திருக்கு. ஹை, என் பேர் விழுந்திருக்கு. சரோஜாக்கா தேங்க்ஸ்க்கா. செல்லம்மா உன் பேர் தான் விழுந்திருக்கு. 2 நாள் கழிச்சு ரூபா தரேன். சரிக்கா, சீக்கிரமா தந்துருங்கக்கா. சரி செல்லம்மா. இந்த தடவை எங்க பேர் விழலையா? சித்தி அடுத்த தடவை உள்ள வருத்தப்படாதுங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி அதான் யாருக்கு விழுந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சுல. எல்லாரும் எதுக்கு முழிச்சுட்டே உட்காந்துருக்கேன்? இன்னொருக்கா குலுக்க மாட்டாவே. கிளம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. எப்படியோ இந்த மாசம் சீட்டு எனக்கு விழுந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோசாப்பக்கா. ஆனா இந்த விஷயத்த என் மாமியார்ட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. ஏன் செல்லம்மா? ஏக்கா அதுக்கு தெரிஞ்சுனா பணத்தை தான் கேட்டுட்டே இருக்கும். யார்கிட்டவே கேட்டுட்டே தான் கிடக்கு. அதனால அதுக்கு சொல்லிடவே கூடாது. ஏய் ஷில்பா. என்னக்கா? எனக்கு தான் இந்த மாசம் சீட்டு பணம் விழுந்திருக்குது. என் மாமியார்ட்ட மட்டும் வளரிடாதே. சரிக்கா. சரோஜாக்கா கிட்ட சொன்னீங்களா? நான் அவியிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். அவிய சொல்ல மாட்டாவே. நீயும் சொல்லிடாத. நெட்ட மாறிட்டே ஒரு வார்த்தை சொல்லிரு சரியா? சரிக்கா. எங்க மைனி வீட்டுல தான் இருப்பவன போன உடனே சொல்லிடுறே. சரி ஷில்பா, நான் வரேன். பீடி வேற சுத்தணும், வீட்டுல வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. செல்லம்மா வா போவோம். வாங்கக்கா. ஏய் சீப்பா, எதுக்கு என்ன உட்கார்ந்தே இருக்க? எழுந்திரி. நம்மள மாசம் 10,000 தூக்கி அவட்ட கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஒத்த சீட்டு கூட உழையல.
ஏக்கா பாத்தீங்களா சரோஜா சொந்தக்காரிங்கிறதுக்காகலாம் சீட்டு பணத்தை விட்டு கொடுக்கல எல்லாரையும் ஒரு போல நினைச்சுதான் சீட்டு எழுதி போட்டிருக்கா பாத்தீங்களா ஆமா இருந்தாலும் நம்ம பேரு ஒண்ணு கூட வரலையே இது வரைக்கும். உன் பேரும் வரல என் பேரும் வரல. அவியல்வெல்லாம் அவளுக்கு ரொம்ப நெருக்கம். அதனால மாறி மாறி அவிய பேரா வருது பத்தியா. ரோசாப்பு அவ கடையிலேயே வேலை செஞ்சா, அதனால முதல் சீட்டே அவளுக்கு தான் உளுந்து. இத்தனை சீட்டு வந்துட்டு நம்ம 2 பேரும் வரல பாரு. இதுல வேற பணத்தை கொடுக்கலன்னா கடைசி சீட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு வேற சொல்லியா. நான் நினைக்கேன் நம்ம பேரே எழுதி போடல போல, அதனாலதான் நம்ம பேர் வரமாட்டேங்கன்னு நினைக்கேன். இல்லக்கா அதெல்லாம் நிறைய சீட்டு கடந்து நம்ம பேரை கண்டிப்பா சரோஜா எழுதி போட்டிருப்பா. பாத்தியெல்லாம் மீன்காரக்கா அப்படி வத்தப்பட்டு போறாவன்னு சொந்தக்காரி தான் நானு என் பேரையே எடுக்க மாட்டேங்கன்னு சரோஜா பொதுவுல தான்க்கா செய்யா. என்னத்த பொதுவுல செய்யறாளோ நம்ம பேர் வரமாட்டேங்க. நான் என் பேர் இந்த மாசம் வந்துடும் நினைச்சேன். சீட்டு பணத்தை கொடுக்க தேவையில்ல, அழகா ரூபாயை செலவு பண்ணலான்னு நினைச்சேன். 1000 திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இந்த சீட்டு பணத்தை நம்பி. இப்ப என்னடானா என் பேரே உலையில இப்ப 5000 ரெடி பண்ணி அவளுக்கு கொடுக்கணும். இந்த மாசமா ஆட்டை தான் விற்க வேண்டி இருக்குமோ என்னமோ தெரியல. ஏக்கா அதான் உங்க மகன் சம்பளம் வரும்னு சொன்னீல்ல, அது என்னைக்கு வந்து எப்போ கொடுக்க? ஆமாக்கா நான் வேற 2000 ஒரு இடத்துல கடன் தான் கேட்டிருக்கேன். அவைய தந்தாதான் நான் கொடுக்கவே முடியும். எனக்கு சீட்டு விழுந்துட்டா நான் கடன் வாங்க வேண்டியது இல்லைன்னு நினைச்சேன்க்கா. இப்ப கடன் வேற வாங்கி தொலைக்கணும், என்ன செய்யனே புரியல. ஏ மாடனு, இந்த செல்லம்மா இருக்கா பத்தியா, அவன் மாமியாருக்கு தெரியாம தான் சீட்டே சேர்ந்திருக்கா போல. இல்லக்கா மாமியாருக்கு தெரியும். தெரியுமா? பிறவு எதுக்கு சீட்டு விழுந்ததே மாமியார்ட்ட சொல்லாதங்கன்னு சொல்லிட்டு போறா? அது சீட்டு பணம் அவளுக்கு தான் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சா பணத்தை கேட்டு வாங்கிடுவாங்களாம், அதனால தான் அப்படி சொல்லிட்டு போறேன். ஓஹோ அப்படியா? மாடனு பேசாம செல்லம்மா மாமியார்ட்ட போய் சொல்லி கொடுத்துருவோமா? எதுக்குக்கா? நல்லா இருக்கும் மாடனு, மாமியாரும் மருமகளும் சண்டை போடுவாளுவ, நம்ம ஜாலியா உட்காந்து அதை ரசிக்கலாம்ல. அதுக்கு தான் சொல்லியே இவ இல்லாத நேரமா பார்த்து அவன் மாமியார்ட்ட சொல்லி கொடுத்துருவோம். இல்ல அது வெளியே வரும்போது அது பாக்குற நேரத்துல சொல்லி கொடுத்துருவோம். சரிக்கா, நம்ம வீட்டு பக்கம் அது மாமியாரே அடிக்கடி வரோம், அப்ப பார்த்து பார்த்து வச்சு விட்டுறலாம். நம்மலாம் சீட்டு பணம் கிடைக்காம கஷ்டத்துல உட்காந்துருக்கோம். இந்த செல்லம்மா மட்டும் எப்படி ஈனி இழிச்சிட்டு போனா பார்த்தால. ஆமாக்கா வாய் ஃபுல்லா சிரிப்பு. சீட்டு பணம் விழுந்துருச்சுன்னு ஒன்னேதான் ஒரே சந்தோஷம் அவளுக்கு. அதான் ரொம்ப சந்தோஷப்பட விடக்கூடாது. மாமியார்ட்ட சொல்லுவோம், மாமியார் மொத்த பணத்தையும் புடுங்கட்டும். ஏக்கா அடுத்த மாசமாவது நம்ம பேர் வருமா வராதா தெரியலையே மாடனு. எல்லாரும் 2 சீட்டு போட்டிருக்காளுவ, அதனால அவ்வளவு பேரை 2 வாட்டி எழுதி போட்டிருக்காவ சரோஜா. நம்ம ஒரு சீட்டு தானே போட்டிருக்கோம், ஒத்த பேரா தான் கிடக்கும். அதுவும் மேல கிடக்கோ அடியில கிடக்குமோ எங்க கிடக்குமோ யாருக்கு தெரியும். ஏக்கா பேசாம அடுத்த தடவை நம்ம 2 பேர் பேரையும் ஒரு சீட்ல எழுதிட்டு வந்து உள்ள போட்டுட்டா என்ன? இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு மாடனு. எக்ஸ்ட்ராவா உனக்கு 2 சீட்டு எனக்கு 2 சீட்டு எழுது, 4 சீட்டு எழுது. ஏக்கா 4னா மாட்டிக்கிடுவோம்க்கா, சீட்டு அதிகமா இருக்குன்னு சரோஜா நினைச்சிட்டானா என்ன செய்ய? ஒண்ணு எழுதுவோம்க்கா, என் பேர் ஒண்ணு உங்க பேர் ஒண்ணு எழுதுவோம். மாடனு 2 எழுது, அப்பதான் நம்ம பேரு கிடைக்கும். எழுதி எடுத்துட்டு வந்து உள்ள போட்டுருவோம். வெள்ளை சீட்ல தானே எழுதி வச்சிருக்கா. ஆமாக்கா அதே மாதிரி சின்ன பேப்பரா கிழிச்சு நம்ம பேரை எழுதி உள்ள போட்டுடலாம். அடுத்த மாசம் முதல்ல வந்துருவோம், அவ பார்க்காத நேரத்துல உள்ள எழுதி போட்டுருவோம். சரிக்கா.